ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? கார்த்தியை காணுங்க. என்ன வளர? சத்தியமா தாங்க சொல்றேன். காலையில இருந்து அவனை எங்கேயுமே காணோம். அறிவு இருக்கா அவனுக்கு? இந்த நேரத்துல ஏன் அவன் வெளில போனா? மெதுவா பேசுங்க. அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும். வாங்க மோகன், எப்போ வந்தீங்க? போனவெல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? நல்லபடியா முடிஞ்சது சார். போங்க, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுல, ரெடி ஆயிடுங்க. சரி. சொல்லு பிரபு. அங்கிள், ஆண்டியும் நீங்களும் மாப்பிள்ளைக்கு வேட்டி செட்டு வச்சு கொடுக்கணுமா? ஐயர் கூப்பிடுறாரு. நீ போய் கார்த்தியை கூட்டு வா. கார்த்தி ரூம்ல இல்ல அங்கிள். ரூம்ல இல்லையா? ஏம்மா, மாப்பிள்ளை எங்க? ஏம்மா பேசாம இருக்க? மாப்பிள்ளை எங்கன்னு சொல்லு. கேக்குறேன் இல்லம்மா, சொல்லு. பிரபு, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன நினைச்சுன்னு விளக்கமா சொல்லு. இப்ப கூட கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் அங்கிள், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவரு எங்க இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல. என்ன சுப்பு, மாப்பிள்ளை 2 மணி நேரமா மண்டபத்துல இல்ல. இத பத்தி யாரும் என்கிட்ட சொல்லவே இல்ல. எதுவுமே நடக்காம மாதிரி எல்லாரும் நடிக்கிறீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா டென்ஷன்ல உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துருமோன்னு நான் பயந்துட்டேன். மாப்பிள்ளை உடனே வந்துருவாருன்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கையில எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவீங்க? எதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல?